வரேன். இப்பதாண்டா சாமி கிட்ட உனக்காக வேண்டிட்டு இருந்தேன். எல்லாமே சரியாயிடும் புனிதா. ஏமா ஏதாவது வேணுமா? இல்லம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. ஏமா யோசிக்கிற? அம்மா கிட்ட பேசுறதுல உனக்கு என்னம்மா தயக்கம்? சொல்லு. என்ன 3 பேரும் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. என்னவா இருக்கும்? மாப்பிள்ளை என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறாரா? ஆமா அத்தை, நாங்க கபிலன், நீங்க இருங்க, நானே அம்மா கிட்ட சொல்றேன். அம்மா, அப்பா நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் தான் நானும் கபிலனும் இங்க இருக்கோம்னு சொல்லிருந்தோம். அதான் இப்ப அப்பா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரேம்மா. அதுவும் இல்லாம இவ்ளோ நாள் கண்ணுக்கு தெரியாம நமக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த மகாலிங்க மாமாவையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டோம். இனிமே நாங்க இங்க இருக்கிறது நியாயம் இல்லம்மா. என்னம்மா பேசுற? இது உன் வீடு. ஆனா நீ உன் வீட்டுல இருக்கிறதுக்கு யாரோ அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கியம்மா. என்னம்மா நீ? மா, இது என்னைக்குமே என் வீடுதாம்மா. எப்பவுமே நீங்க தான் என் அம்மா. ஆனா தம்பிங்க மனசுல என் மேல வெறுப்பு இருக்குமா. அந்த வெறுப்பு குறையணும்னா அட்லீஸ்ட் கொஞ்ச நாளாவது நான் அவங்கள விட்டு தனியா இருக்கணுமா. அது மட்டும் காரணம் இல்ல அத்தை.